ஹலோ மக்களே, வெல்கம் டு எஸ்பிசிஎஃப்எல் யூடியூப் சேனல். நீங்கள் பார்க்க போகிறது இன்றைக்கி தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆன ஃபைட் ஆர் ஃப்ளைட் அப்படிங்கிற இங்கிலீஷ் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறீங்க. இந்த படத்தில் ஜாஷ் ஹார்னெட், சரித்ரா சந்திரன் இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணவர் ஜேம்ஸ் மடிகன். இப்போ இந்த படத்தோட ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்கி இப்போ ரிவ்யூக்குள்ள போகலாம். படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் பேங்காக்ல ஒரு சம்பவத்தை பண்ணிட்டு ஒரு கேரக்டர் அங்கேருந்து தப்பிச்சு ஏர்போர்ட்டுக்கு போய் யூஎஸ் ஃப்ளைட் எடுக்கிறாங்க. அந்த கேரக்டர் யார் அப்படிங்கிறது யூஎஸ் இன்டெலிஜென்ஸ்க்கு தெரியாது. ஸோ அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்காக படத்தோட ஹீரோ அவரும் பேங்காக்ல தான் இருக்காரு, அவர் அனுப்புறாங்க. அதே ஃபிளைட்ல அவரையும் ஏற வச்சு அந்த கேரக்டர் யாரு அப்படிங்கறத கண்டுபிடிச்சு காப்பாத்தி கூட்டிட்டு வரணும் அப்படிங்கறது அவரோட மிஷன். ஆனா அந்த ஃபிளைட் ஏறினதுக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த ஃபிளைட்ல இருக்கிற முக்கால்வாசி பேரும் கில்லர்ஸ் தான். ஹீரோவும் அந்த இன்னொரு கேரக்டரும் பிடிக்கிறதுக்காக தான் அவங்களும் அதே ஃபிளைட்டை போட் பண்ணிருக்காங்க. இப்போ ஹீரோ அந்த கேரக்டர் யாரு அப்படிங்கறத கண்டுபிடிச்சாரா, இது போக இந்த கில்லர்ஸ் எல்லாம் எப்படி சமாளிச்சாரு, அந்த கேரக்டரை பத்திரமா கூட்டிட்டு வந்தாரா, இல்ல அந்த கேரக்டரை கொலை பண்ணிட்டாரா, என்ன நடந்தது அந்த ஃபிளைட்டுக்குள்ள அப்படிங்கறதா இந்த படத்தோட மிச்ச கதை. இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. இது இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம். முதல் பாசிட்டிவ் தோன்றது, இந்த படத்துல முழுக்க ஆக்ஷன் இருக்குது. அதுக்கான அவங்க மெனக்கிட்டு பண்ண ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே ரொம்பவே சூப்பரா இருந்தது. இதுல மார்ஷியல் ஆர்ட்ஸும் கொண்டு வந்திருந்தாங்க, அதுவும் பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருந்தது. சொன்ன மாதிரி இது முழுக்க ஒரு ஆக்ஷன் படம் அப்படிங்கிறதுனால ஃபைட் சீக்வன்ஸ்ல ரொம்பவே கான்சன்ட்ரேட் பண்ணி பக்காவா கொடுத்திருந்தாங்க. அதே மாதிரி ஆக்டிங்கை பொறுத்த வரைக்கும் சரித்ரா சந்திரன் அப்படிங்கிற ஒரு இந்தியன் ஆரிஜின் யூகே பொண்ணு நடிச்சிருக்காங்க. ரொம்பவே சட்டிலான ஒரு ஆக்டிங் கொடுத்திருக்காங்க. எமோஷனல் சீக்வன்ஸ் எல்லாமே ரொம்பவே சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி ஹீரோவும் அவரோட டிஃப்ரெண்டான ஸ்டைல் அண்ட் காமிக்கல் வேல ரொம்பவே அழகாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். இந்த மாதிரி ஒரு ஃப்ளைட்டுக்குள்ள நடக்கிற ஒரு கதை அப்படிங்கிறதுனால நிறைய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரீன் பிளே இருந்தால் மட்டும்தான் படத்தை விறுவிறுன்னு கொண்டு போக முடியும். அதே மாதிரி இந்த படத்துலயும் கொஞ்சம் விறுவிறுப்பான சீன்ஸ் இருக்கிறதுனால நமக்கு பெருசா போர் அடிக்கல. முக்கியமா இந்த படத்துக்கு பிஜிஎம் நல்லாவே கை கொடுத்துருக்குது. ஆக்ஷன் சீக்வன்ஸ்ல அந்த பிஜிஎம் இன்னுமே நல்லா எலிவேட் பண்ணி கொடுக்குது. டெக்னிக்கலா சினிமோட்டோகிராஃபியும் ரொம்பவே நல்லா இருந்தது. இதெல்லாம் தான் அந்த படத்தோட பாசிட்டிவ். நெகட்டிவ் சைட் பார்க்கலன்னா நெகட்டிவா இருக்கிறது படத்துல இருக்கிற வயலன்ஸ் தான். ஃபைட் சீக்வன்ஸ் தாண்டி கொஞ்சம் வயலன்ஸ் ஜாஸ்தியாவே இருக்கும். நிறைய பிளட் ஷெட் சீன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ குழந்தைங்களோட இந்த படத்தை நீங்க உங்களால பார்க்க முடியாது. அதே மாதிரி படத்துல லாஜிக் அப்படிங்கிறது சுத்தமா கிடையாது. ஃபிளைட்டுக்குள்ளேயே கன்னு, கத்தி, ட்ரக் என்னெல்லாமோ எடுத்துட்டு வருவாங்க. அதெல்லாம் எப்படி எடுத்துட்டு வந்தாங்க, அதே மாதிரி பைலட் இல்லாம அந்த பொண்ணு எப்படி ஃபிளைட்டை லேண்ட் பண்ணுச்சு, இந்த மாதிரி பல கேள்விகள் இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு வரும். ஆனா முழுக்க ஒரு ஆக்ஷன் படம் அப்படிங்கிறதுனால ரொம்ப லாஜிக்கும் பார்க்க முடியாது. ஸோ மொத்தத்தில் இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஒரு டீசென்டான ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தை ஒன் டைம் பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி குழந்தைங்களோட பார்க்க முடியாது. இந்த படம் தமிழ் டப்பிங் அவைலபிளா இருக்குது. நீங்க பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். பை, டேக் கேர்.